வா என் தங்கமே, பதற்றப்படாமல் இந்த அம்மா சொல்வதை கேட்டுவிட்டு போ. நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்குத்தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனாலும் உன் மனம் பதறிக்கொண்டு இருக்கின்றது. உன் மனம் பதறிக்கொண்டு இருப்பதை அறிந்துவிட்டுத்தான் உனக்கான வெற்றியை எப்படி பெற வேண்டும், யார் உன் வாழ்க்கையில் வந்தால் நீ நன்றாக இருப்பாய், உன் வாழ்க்கைக்கான அடுத்த நிலையை எப்படி அடையப் போகிறாய் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீயோ இங்கு நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் திரும்பும் திசையெல்லாம் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே கண்ணின் மணியே, பிறப்பு என்பது இறைவனின் அழகான படைப்பு. அடுத்து நமது இறப்பு என்பது இறைவனின் அழகான அழைப்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையை இறை வகுத்த வழியில் வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றியை பெற்று கொள்ள முடியும். யார் என்ன சொல்லி விட்டு போனாலும் அதை நீ அப்படியே விட்டு உன் வாழ்க்கைக்கான பயணத்தில் நகர்ந்து கொண்டே இரு. வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த நிகழும் தவறுகளில் இருந்ததுதான் நமக்கான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதிருக்கின்றது. அப்பொழுது அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கும். ஏன் பிள்ளையே, ஒன்றை மட்டும் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் இல்லத்திற்கு வெளியே ஒருவர் நின்று கொண்டு அங்கு உள்ளே வர முடியாமல் கதறி அழுது கொண்டிருக்கின்றார். நீ அவரை அழைப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? அவர் உன்னருகில் இருந்து உன் வாழ்க்கையை வளம் பெறச் செய்தால்தானே உன் வெற்றி உன்னை தேடி வரும். அதையெல்லாம் விட்டு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. அவர் உனக்கானவர். உன் இரத்த உறவான அந்த ஆத்மாவோ உன்னருகில் இருந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கண்காணித்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே யாருமே இல்லை என்று உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய். எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் வண்ணங்களாக மாறும் என்பது போல உன் எண்ணத்தை தெளிவாக்கு. முதலில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். தைரியம் என்பது உன் உடைமையல்ல, உன் உயிரோடு கலந்து மூச்சை போன்றது. தைரியத்தை கையில் பிடித்த துணிச்சலோடு வெற்றி படியை நீ ஏறிக்கொண்டே இரு. நாளை தன்னம்பிக்கை தானாகத்தான் பிறக்கப் போகிறது. உன் இரத்த உறவான அந்த ஆத்மாவை நீ உள்ளே அழைத்து விட்டால் உனக்கு வேண்டியது தானாக நடக்கும். என் கண்ணின் மணியில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்திற்கு தீவினைகளும் தீய சக்திகளும் தான் காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற பட்சத்திலே அந்த நல்லதை செய்வதற்கும் யாராவது ஒருவர் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றார். அந்த நல்லவர் நானாகவே இருந்து விட்டு போகிறேன் என்றுதான் உன் உறவான ஆத்மாவோ உன்னை சுற்றி உனக்கான விஷயத்தை பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று தெரியாமல் நீ மனம் பரிதவித்து கொண்டு இருக்காதே. எதையுமே எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் அன்பு நிலையானதும் உறுதியானதாகவும் இருந்துவிட்ட போதிலும் உன்னை ஏமாற்றியவர்கள் பலர்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை உன்னை சுற்றி நீ வைத்து கொண்டு இருந்தால் நன்மையான காரியத்திற்கும் நல்லதற்கும் எப்படி தங்கமே அங்கு வழி பிறக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் அந்த வெற்றிக்காக நீ எத்தனை தடவை போராடி கொண்டு இருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. நீ விரும்பும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும்போது உனக்கான தோல்வியை கண்டெல்லாம் துவண்டு விடாதே. உன் மனம் விட்டு கொடுக்காத சில விஷயத்திற்கு நீ ஏன் அங்கு பணிந்து போய் கொண்டு இருக்கின்றாய்? தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனம் மட்டும் இருந்து விட்டால் அதுவும் நமக்கு ஒரு வகை வெற்றிதான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்.
போகின்ற இடத்திலெல்லாம் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ண வேண்டாம். அந்த தடைகளையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொள்ள இந்த வாராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது தானே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். அது இயற்கையானதுதான். ஆனால் அதையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அது காலத்தின் கட்டாயம். வரும் பாடத்திலிருந்து உனக்கான விஷயத்தை நான் ஒவ்வொன்றாக செயல்படுத்த ஆரம்பித்திருக்கும் போது சற்றும் நீ சிந்தனை செய்து கொள்வாய். இந்த பிரச்சனை வந்த பிறகு இப்படித்தானே நான் இருந்து கொண்டிருந்தேன் என்று அதை பற்றிய நினைவுகளோடு நீ இருந்து கொண்டு இருக்காதே. வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் என்று வென்றால் நாம் போராடித்தான் ஆக வேண்டும். என் கண்ணின் மணியே, சில சமயங்களில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு நாம் வந்துவிட்டால் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று போராடும் தன்மைக்கும் நாம் வந்து விடுவோம் என்றால் நமக்கான பாதையை நம்மால் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சிரித்து கொண்டே கடந்து போக முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் இங்கு யாரும் இல்லை. அதனால் அந்த சிக்கல்களை பார்த்து பயந்து ஓடாமல் உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கும் அந்த ஆன்மாவோ உனக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார். உன் வெற்றியை இங்கு தடுப்பதற்கு யாராக இருந்தாலும் சரி அந்த நிலைகளை எல்லாம் தாண்ட செய்துவிட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொள்ள அவரோ இப்பொழுது வந்து உன் தடைகளை அகற்றிவிட வழி செய்து விட்டார். இனி எதற்காகவும் நீ வலிக்கிறதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உன் மனம் எங்கும் விஷயத்தை அவர் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதால் தான் இந்த வாராகி தாய் இப்பொழுது நான் உனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் முன்னருகில் இருப்பதற்கான தகுதியை கொடுத்திருக்கின்றேன். நீ மனம் வருந்தி கொண்டு இருப்பதால் இங்கு ஒன்றுமே நடப்பதில்லை. மாறாக கடந்து வருகின்ற வாழ்க்கையில் சில பேரை கடந்து வந்து தானாக வேண்டும் என்று நினைத்து விட்டால் கடந்து தானாக வேண்டும். என் பிள்ளையே, மனதில் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்த்து நின்று போராட நீ கற்றுக்கொள். வருவது நல்ல நிலையாக இருக்கும்போது நீ எதற்காக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள இவ்வளவு சங்கடப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? சிக்கல்களை கடந்து வந்து தான் உன் வாழ்க்கைக்கான நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதி ஏற்றுவிட்டாலே போதும். உன் மனதின் வழிகளை நான் பார்த்து கொள்வேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு. வருகின்ற காலங்களில் உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் வழிகாட்டத்தானே இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஒன்றற்ற உறவான அந்த ஆத்மாவும் கதறிக்கொண்டு இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு பிடித்தமான செய்தை நீ செய்துவிட்டு உன் வீட்டிலே அவரை அழைத்துவிட்டு பார். வருகின்ற காலங்களில் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய். நீ யார், எப்படிப்பட்டவர் என்று அடையாளம் தெரியாமலே உன் மனம் குழம்பி தவித்து கொண்டு இருந்தது. இப்பொழுது அந்த நிலையை தாண்டி உன் மனதில் தேவையான விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுது நீ நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு என்னில் சரணடைந்தாயோ அன்று முதலே உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுப்பதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் கஷ்டப்படுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. இதிலிருந்து என்னை பறக்க வைப்பதற்கும் என்னை மீட்டெடுப்பதற்கும் என் தாய் வாராகி இருக்கும்போது எனக்கு என்னை கவலை வந்து நேர்ந்துவிடப் போகிறது என்பதில் தீர்க்கமாக நம்பு. என் உருவத்தை நீ நிலையாக வைத்து கொண்டு உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்துவிட்டு பார். உன் பாதையை தெளிவாக்கும் முயற்சிகளில் உன் தாய் உன் கூட சேர்ந்திருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே. கீழே
வீழ்ந்து விட்டேனோ என்று என்னை கொள்ளாதே. வீழ்ந்தாலும் அதே கரம் பற்றி தூக்கி விடுவதற்கு அதே கம்பீரத்தோடு என் தாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நேர்ந்துவிடப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே, உன் மாற்றமானது உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கப் போகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தொலைத்து கொண்டு இப்பொழுது நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் இருப்பதை நீ உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கானதில் இருந்து விடுபட மாட்டேன். உன் கையை பிடித்து விட்டேன். உன் உறவான ஆத்மாவோடு இனி வெற்றி நிச்சயம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.